உத்தம மனஸ்தாப ஜெபம். எல்லாவற்றையும் விட அன்பிற்கு தகுதியுடையவராகிய நிறைவா, உமக்கு எதிராக நான் பாவம் செய்ததால் துக்கப்படுகிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். எனது பாவங்களால் எனது ஆன்மாவை நான் களங்கப்படுத்தியதாலும் விண்ணக பேரின்பத்தை இழந்து நரகத்திற்கு தகுதியுடையவனானதனாலும் நான் வேதனைப்படுகிறேன். முதருள் வரத்தின் உதவியால் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து பாவ சூழ்நிலைகளை விட்டுவிடுகிறேன். இன்னும் ஏதாவது பாவங்களை செய்வதற்கு முன்னால் இறந்துவிட தயாராக இருக்கிறேன். என்னை ஆசீர்வதித்தருளும். ஆமென். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பாவிகளான மக்களுக்காக தன் உயிரையே பலியிட திருவிழமான ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அன்பு செய்தீர், இறுதி வரை அன்பு செய்தீர். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்று அருளினீரே. பிலாத்துவின் அருள்மனை முதல் கொல்கதா வரை சிலுவையும் சுமந்து கொண்டு சென்ற இறுதி யாத்திரை உமது அன்பின் மகத்தான அடையாளமாக இருந்தது. கண்ணீருடையவும் இரத்தத்தினுடையவும் அந்த வழியாக வியாகுல அன்னையின் பின்னால் ஒரு திருப்பயணமாக நாங்களும் உம்மை பின்தொடர்கிறோம். விண்ணகத்திற்கு செல்லும் பாதை இடுக்கமானதும் வாயில் ஒடுக்கமானதுமாகும் என்று எங்களை அறிவித்த இறைவா, வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏற்படுகின்ற வேதனைகளையும் சிலுவைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். திவ்ய இயேசுவே, உமது சிலுவை பயணத்தை பின்பற்றுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் வரங்களை எங்களுக்கும் எங்கள் இறந்தோர்களுக்கும் நீர் தந்தருளும். புனித இறை அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் பதிய செய்தருளும். முதல் நிலை. இயேசு மரணத்திற்காக தீர்ப்பிடப்படுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டி மனித குலத்தின் பாவ பொறுத்தலுக்கான பலி ஆரம்பித்து விட்டது. இயேசு பிலாத்துவின் முன் நிற்கின்றார். அவரை சற்று கூர்ந்து பாருங்கள். சாட்டையால் அடிக்கப்பட்ட உடல், இரத்தத்தில் தோய்ந்து உடலோடு ஒட்டி பிடித்த உடைகள், தலையில் முள்முடி, உறக்கமிழந்த கண்கள், சோர்வால் விரைகின்ற கை கால்கள், தாகத்தால் வறண்ட நாவு, உலர்ந்த உதடுகள். பிலாத்து தீர்ப்பு கூறுகின்றார். குற்றம் செய்யாதவர் குற்றவாளியாக்கப்படுகின்றார். என்றாலும் அவர் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கின்றார். என் ஆண்டவராகிய இறைவா,
நீர் குற்றமற்றவராக இருந்தும் சிலுவை மரணத்திற்கு விதிக்கப்பட்டீரே. என்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போதும், இரக்கமில்லாமல் விமர்சிக்கும் போதும், குற்றவாளியாக கூக்குரலிடும் போதும் உம்மை போல நிலை தடுமாறாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ள தேவையான அருளை கொடுத்தருளும். அவர்களது நோக்கத்தை பற்றி சிந்திக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறை அன்னையே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித இறை அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.